நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப இருக்கிறது திருவல்லிக்கேணி வாலாஜா பள்ளிவாசல்ல இருக்கோம். அதாவது எப்பவுமே இந்து முஸ்லிம் அவங்களோட ஒற்றுமை அப்படிங்கிறது எப்பவுமே வரவேற்கத்தக்க ஒன்று. அதுவும் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு தான் எல்லாருமே வாழணும். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இப்போ ஒரு நிகழ்வை நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த பள்ளிவாசல்ல விரதம் இருந்து அந்த விரதத்தை முஸ்லிம்ஸ் முடிக்கும் போது அவங்களுக்கு நிறைய பொருட்களை அதாவது அவங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற பொருட்களை இங்க கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க ஒரு டீம் இதுக்காக பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யார் அவங்க அப்படின்னு எல்லாம் பார்க்க போறோம். வாங்க ஒருத்தரை மீட் பண்ணலாம். ஹலோ சார். ஹலோ. நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க டீம் எங்க இருந்து வரீங்க? இந்து முஸ்லிமோட ஒற்றுமை அப்படிங்கறத மெயின் தீமா வச்சு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி 36th இயர் 36 வருஷமா பண்றோம். நாங்க வரது சூஃபிதர் ட்ரஸ்ட் மயிலாப்பூர், அங்கேருந்து வரோம். எங்களுடைய குருஜி தாதா ரத்தன் சந்த் அவர்கள் இது தொடங்கி வச்சார். அதை இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு நாளைக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 1000-லேருந்து 1200 பிரதர்ஸ் உட்காந்து நோம்பு ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவோம். சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே தேர் வில் பி வெரைட்டி ஆஃப் ரைஸ், மில்க், ரோஸ் மில்க்கு, இல்லை பாதாம் மில்க், அந்த மாதிரி மில்க்லேயும் வெரைட்டிஸ் வரும். தண்ணி, ஊறுகாய், வாழைப்பழம், அப்புறம் பிஸ்கெட்ஸு. வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி நாங்கள் ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துன்னு வருவோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 7-லேருந்து 8 ஐட்டம் எடுத்துன்னு வரோம். இது 36 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம். இது இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் இது எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த வேறுபாடும் கிடையாது. பாசமாக பண்பாக எடுத்துக்கிறாங்க. இது சூஃபிதர் ட்ரஸ்ட்டு பேர். அதை நிறைய பேர் தர்கான்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அண்டர் ஒன் ஷெல்டர் யூ வில் ஃபைண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் காட்ஸ். அது ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும். எம்மதம் சம்மதம், சூஃபிசம்ன்றது அதுதான் ஒரு வழிபாடு. எம்மதம் சம்மதம், அங்கே வேறுபாடே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் விசிட் பண்ணலாம். அதனால் நாங்கள் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸும் கொண்டாடுவோம், நியூ இயரும் கொண்டாடுவோம். அதே மாதிரி ரம்ஜான் மாதம் கொண்டாடுவோம். தஸ்தகீருடைய பாஷா, அவர் ஒரு பெரிய பீர் ஃபக்கீர், அவருடைய ஒரு மாதம், அந்த மாதிரி அந்த ஒரு மாதமும் நாங்கள் ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுவோம். நவராத்திரி வந்தால் நவராத்திரி கொண்டாடுவோம். ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ரிலீஜன் நாங்கள் அந்த அண்டர் ஒன் ஷெல்டர் நாங்கள் கொண்டாடுவோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இது இன்னும் பல வருடங்கள் தொடரணும்னு வாழ்த்துறோம். நியூஸ்7 சார்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் துரா பாஷா. நான் இதான் ஃபஸ்ட்டு வரேன். அவங்க 10 வருஷமாக சப்ளை பண்ணுறாங்க போல இருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. வெஜிடபிள் ரைஸ் கொடுத்தாங்க, ரோஸ் மில்க் கொடுத்தாங்க, தண்ணி, பெருச்சம்பழம், மசூதியில் கஞ்சி கொடுத்தாங்க. தேங்க்ஸ். இங்கே முஸ்லீமுக்கு எல்லாருமே நோம்பு திறக்கிறாங்க. நல்லா நிறைய சாப்பிட்டு போகிறாங்க. எதுவும் குறை இல்லை. எல்லாம் நல்லபடியாக நோம்பு திறக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஃபுட்டை இந்து தோழர்கள் தான் வழங்கிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு வயசு 56 வயசு ஆச்சு. நான் இந்த ஊர் கிடையாது, நான் சென்னை கிடையாது. நான் பிறந்தவங்க தான் தேனி மாவட்டம் கம்பம். நாங்கள் சென்னைக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சு. இங்கே தான் அந்த ஃபுட்டெல்லாம் இவங்க தான் வழங்குறாங்க. நல்லா வழங்குறாங்க. நல்ல மன இங்கே நோம்பு கஞ்சி, வாழைப்பழம், ரோஸ் மில்க்கு, வடை, மற்ற திங்ஸ் இல்லை, பேரிச்சம்பழம், அது நோம்பு தரக்குண்டான அனைத்து இதையும் அவங்க பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நல்லா நிதானமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் இறைவன் பெரிய ஒரு எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்கள்.